ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட்டி ஸ்டைலில் சூப்பரான ஒரு தக்காளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்குவோம். அது அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் தான் பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய்க்கு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். இப்போ ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம தேவையான பொருள் பார்ப்போம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை. இதில் இஞ்சியை மட்டும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம கடுகை போட்டுடலாம். கடுகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை கடைசி டைமில் போடுவாங்க. அப்படி போடாதீங்க. கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கணும். ஊறுகாய்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடணுன்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதனால் கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு பூண்டு போட்டுக்குவோம். பூண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்ட்டு தரும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகி அதுவும் குக் ஆகிருக்கும். அது சாப்பிட்றனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு நிறையாவே சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நிறையா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லு அதோட ஃப்ளேவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாயில் நல்லா மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சியை சேர்க்கணும். நம்ம இஞ்சியை இப்போ சேர்த்துடலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே டைம் எடுக்கும். ஏன்னா அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அது காஞ்சி அந்த எண்ணெய் பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பார்த்து பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா அதோட பக்குவம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த நுரெல்லாம் நல்லா பொங்குறது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயிலோட ஹீட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்மியாகணும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பூண்டும் நல்லா வேகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா தனி மிளகாத்தூளும் போடுவோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுமே போடுறனால பச்சை மிளகாய் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அது வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக பச்சை மிளகாயை வேக விடுங்க. அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா பூண்டும் நல்லா சூப்பராக வெந்துடும். அதோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூட்டில் அந்த பூண்டோட வாசம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி தோலோடையே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு தோலை தனியாக ரிமூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஊறுகாய் செய்யலை என்ன ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த தக்காளி குக் ஆகிற டைமில் அப்படியே ஃபுல்லாக வெடிக்க ஆரம்பித்தோம். வெடித்து அது அந்த இடம் நம்ம செய்கிற இடம் எல்லாமே அப்படியே வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி தெரிச்சிங்க அப்படின்னா கிச்சனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாயில் ஆயிரும். நம்ம இது மாதிரி தோலோடு போட்டோம் அப்படின்னா அது மாதிரியெல்லாம் தெரிக்காது. டக்குன்னு அதிலே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளை டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா குக் ஆயிரும். அப்பப்போ குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் குக் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா பூண்டு ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ தக்காளியில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் இறங்கி நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா குக் ஆகி அதில் உள்ள தண்ணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே நல்லா தண்ணியில் இருக்கிற மாதிரி நிறையா இருக்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. வேக விட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் மிதக்க ஆரம்பித்தோம். அது மாதிரி மிதக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம தேவையான ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இப்போயே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு தண்ணியாக உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா நிறையா தண்ணி, அந்த தக்காளியோட தண்ணி வந்து நிறையா வந்து நிற்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லை அப்படின்னா ஒழுங்காக குக் ஆகாது. நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெந்தயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊறுகாய்க்குரிய அந்த கசப்பு தன்மை கொஞ்சோண்டு கொடுக்கறதுக்காண்டி லைட்டாக வெங்காயம் அடுப்பை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதோட நிறம் மட்டும் லைட்டாக மாறினா போதும். அதே மாதிரி கடுகும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சோண்டு கடுகு போட்டு நல்லா அதையும் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட் ஆகி ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வெடிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் கடுகை வந்து இறக்கிடலாம். வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மொறுமொறுன்னு அந்த கலர் மாறுற ஸ்டேஜில் வெந்தயத்தை நீங்கள் இறக்கிடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவு ஃபுல்லாக தேவைப்படாது. இதில் நம்ம கொஞ்சோண்டு தான் வந்து போட போகிறோம். மீதி இருக்கிறத நம்ம வீட்டில் எடுத்து வச்சுட்டு வத்த குழம்பு ஏதாச்சும் செய்யலை இதை போட்டு செஞ்சீங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக மேலே தண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஊறுகாய் நல்லா ட்ரை ஆகணும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலில் வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச கடுகு பொடி, வெந்தய பொடி ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சிக்கோங்க. திரியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அதோடு சேர்த்து பெருங்காயமும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஓரளவுக்கு வற்றிருச்சு. இப்போ தேவையான மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் வேணும்னா பத்தலைன்னா லைட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் போதுமான. காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க, ஓகே அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாவோட அந்த பச்சை வாடைலாம் போகும். நீங்கள் கடைசி ஸ்டேஜில் போட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை வாடை வந்து அப்படியே இருக்கும். ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றுற டைமில் தான் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும். இதை நீங்கள் கரெக்டாக கைப்படாமல் கரெக்டாக கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் 1 வருஷம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஃபுல்லாக எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோ திக்காக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இன்னும் அந்த எண்ணெய் பதம் வந்து இன்னும் வரல. நம்மளுக்கு அந்த கிண்டையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அந்த எண்ணெயோட அந்த பபிள்ஸ் மாதிரி கொப்பளிக்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அந்த கடுகும் வெந்தய பொடியும் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு போடணும், நிறையா போட்டக்கூடாது, கசப்பு அதிகமாயிரும். அதனால் லைட்டாக வந்து வெந்தய பொடியும் லைட்டாக வந்து கடுகு பொடியும் போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சது வேஸ்ட்டுன்னு நினைக்க வேணாம். வத்த குழம்பெல்லாம் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்பப்போ அடி பிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ். இன்னொரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். பெருங்காயம் வந்து போட்டதுமே டக்குன்னு பொரியணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளை வந்து போட்டுடலாம். பெருங்காயத்தூள் போட்டதுமே டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பொரிய ஆரம்பித்து அந்த பெருங்காயத்தூளோட அந்த ஸ்மெல் வந்து வரும். அந்த டைமில் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் பெருங்காயத்தூளை கிண்டக்கூடாது. இப்போ நம்ம இதை ஊறுகாயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம அந்த பெருங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஊறுகாய் வந்து நல்லா திக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கைப்படாமல் வச்சுருந்து ப்ராப்பராக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ஸ்பூனை வச்சு கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் கெடவே கெடாது, அப்படியே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும், வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஊறுகாய் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. தக்காளி ஊறுகாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரிஞ்சு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.